மனிதர்கள் வந்து ஏன் உடம்பில் வந்து உறுதி இல்லை, அப்புறம் வந்து நோயோடு இருக்காங்க, ஏன் அதிக காலம் வாழ்வதில்லை அப்படின்னா, நம்ம வந்து சரியான வழியில் போகல, தப்பான வழியில் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு கூட தெரில, எங்கேருந்து வந்தோன்னு தெரில. மனிதர்கள் எங்கேருந்து வந்தாங்க. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், எங்கேப்பா போகிற, ஏதாவது ஒரு ஊர் சொல்லணும்ல. இந்த ஊருக்கு தான் நான் போகிறேன், இந்த காரணத்துக்காக போகிறேன், இந்த காரணம் தான் எனக்கு, இதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்லணும்ல. நீ எங்கே போகிறன்னே தெரிலங்க, எதுக்காக போகிறன்னே தெரிலங்க. அப்படி தான் மனிதர்கள் போயிட்டுருக்காங்க. மனிதர்களுடைய நோக்கம் என்ன? விண்வெளிக்கு போகிறதா? பல நோக்கங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. விண்வெளிக்கு போகிறதா, இல்லை வேற்றுக்கிரகங்களில் குடியேறுவதா? இதுதான் மனிதர்களுடைய நோக்கமா? தெரியல. எங்கே போகிறோன்னே தெரிலங்க. மனிதர்கள் எங்கே தான் போகிறாங்க, எதிர்காலம் என்ன தான் ஆகும்னு தெரில. எதிர்காலம் என்னவாகுங்கிறதே மனிதர்களுக்கு தெரில. இங்கே என்ன நடக்க போகுதுங்கிறது தெரில. எதை நோக்கி இந்த மனிதர்கள் போகிறாங்கன்னு கூட சொல்ல முடியல. சரி, எங்கேருந்து வந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, எங்கே போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க, இது தெரியல மனிதர்களுக்கு. நீங்கள் ஒருத்தர் போயிட்டுருக்காரு, அவர்கிட்ட போனால் எங்கே போகிறீங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி இந்த ஊருக்கு என்ன காரணத்துக்காக போவோன்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் அது மாதிரி எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டால், நான் இங்கேருந்து வந்தேன்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் எங்கேருந்து வந்தாங்க, இல்லை மனிதர்களை கடவுள் தான் படைச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் படைச்சாங்க, அப்புறம் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி நம்ம குரங்குலேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறார். குரங்குலேருந்து வந்தவர்கள் தான் மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறார், கண்டுபிடிச்சி சொல்கிறார். சரி, எங்கே போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு விடை இல்லை, அதை அவர் சொல்லலை. எங்கேருந்து வந்தோன்னு சொல்லிட்டார், குரங்குலேருந்து தான் வந்தோன்னு சொல்லிட்டார். சரி, எங்கே போகிறோங்கிறத அவர் சொல்லலை. எதுக்காக போகிறோம், எங்கே போகிறோம்? அப்போ மனிதர்களுக்கு அந்த நோக்கமே தெரில. நம்ம எங்கே போகிறோங்கிறதே தெரியாமல் போயிட்டுருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக தப்பான வழியில் தான் போயிட்டுருப்பாங்க. மனிதர்கள் போகிற பாதை சரி கிடையாது. அதனால தான் மனிதர்கள் வந்து எதுக்காக போகிறோம், எங்கே போகிறோம், தேவையில்லாமல் போயிட்டு கண்டிப்பாக தெரியுது. கண்டிப்பாக தேவையில்லாமல் தான் போயிட்டுருக்காங்கன்னு தெரியுது. அவங்க பயணம் அனுபவங்கள் எல்லாமே தேவையில்லாத அனுபவங்களாக இருக்குது. எங்கே போகிறோன்னு தெரிஞ்சால் தானே, எதுக்காக போகிறோன்னு தெரிஞ்சால் தானே. ஒரு நோக்கம் வேணும்ல, மனிதர்களுக்குன்னு ஒரு நோக்கம் வேணும்ல. பிற உயிரினங்களோட நம்ம வேறுபட்டவர்கள், 6 அறிவு உடையவர்கள் அப்படிலாம் சொல்லி மனிதருடைய நோக்கத்தையும் வேற்று கிரகத்தில் குடியேறது தான் மனிதர்கள் இப்படி தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வேற்று கிரகத்துக்கெல்லாம் போயிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான, ஏற்றுக்கொள்ள முடியாத, பலராலும் பெரும்பான்மையான மக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அதனால தான் மனிதர்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியுது, தப்பான வழியில் தான் போயிட்டுருக்குறோம். நாம் போயிட்டுருக்கிறது வந்து தப்பான வழி, அழிவை நோக்கி தான் போய்கிட்டுருக்குறோம். இன்றைக்கி நம்ம அழிவை நோக்கி போகிறோங்கிறதுக்கு வந்து இன்றைக்கி என்ன நடக்குதோ அதுதான் நாளைக்கு நடக்க போகுது. இன்றைக்கி அழிவு தான் ஏற்படுது. அப்போ கண்டிப்பாக நம்ம போகிற பயணமும் அழிவாக தான் இருக்க போகுது. அதனால தான் மனிதர்கள் வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது இல்லை. நம்ம என்ன எதுக்காக எதுக்கு வலிமையாக இல்லை, உடம்பு ஏன் வலிமையாக இல்லை, மனிதர்களின் உடம்பு ஏன் வலிமையாக இல்லை, பெரும்பான்மையான உறுதியாக ஏன் இல்லை அப்படின்னா, உறுதியாக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன தேவையில்லாத ஒரு தப்பான வழியை நோக்கி நம்ம போய்கிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது எதற்காக அந்த உறுதி, எதற்காக நாம் எதுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்? நம்ம போகிறதே தப்பான வழி, அழிவை நோக்கி போயிட்டுருக்கோம், சாவை நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த சாவுன்னா எல்லாருக்கும் இயற்கையாக வருகிற மரணம் வரதான் போகுது. ஆனால் செயற்கையாக நாமளே மரணத்தை ஏற்படுத்திக்கிறோம். மரணம் என்பது இயற்கையாக வரதான் செய்ய போகுது. ஆனால் செயற்கையாகவே நாமளே மரணத்தை ஏற்படுத்திக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது இங்கே அப்படிப்பட்ட எப்போ வேணாலும் மரணம் வரலாம், ஒரு உத்தரவாதமே இல்லை. அந்த மாதிரி இப்போ நம்ம எந்தவித ஆபத்தும் நமக்கு வராதுங்க, நான் கண்டிப்பாக 120 வயசு வரைக்கும் உயிர் வாழ்வேன் அப்படின்னா அவங்க வந்து உடம்பை உறுதியாக வச்சுருப்பாங்க, ஆரோக்கியமாக வச்சுருப்பாங்க. எப்போ வேணாலும் சாவு வரும் அப்படிங்கும்போது, எப்போ வேணாலும் எனக்கு அழிவு வரும் அப்படிங்கும்போது யாராவது உடம்பை உறுதியாக வச்சுருப்பாங்களா? யாராவது உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருப்பாங்களா? இப்போ இங்கே எப்போ வேணாலும் உங்களுக்கு விபத்து நடக்கும், மோட்டார் வாகன விபத்து நடக்கும். ரோட்டில் இறங்கி நடக்கிறீங்க, தினமும் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரீங்க, நீங்கள் உயிரோடு வந்தால் தான் உண்டு. அப்போவும் விபத்துகள்லேருந்து உங்களுக்கு, நீங்கள் ஓரமாக போனாலும் எதிரில் வரவங்க உங்களை வந்து ரோட்டில் போகிறவங்க, வண்டியில் போகிறவங்க வந்து உங்கள் மேலே இடிச்சிட்டு போகலாம். அப்போது உத்தரவாதமே இல்லாத ஒரு வாழ்க்கையில் எதுக்காக நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்? எப்போ வேணாலும் சாவு வரப்போகுது, எதுக்காக நம்ம உடலை உறுதியாக வச்சுக்கணும்? அதனால தான் மக்கள் வந்து யாருமே உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறது இல்லை, இந்த உத்தரவாதம் இல்லை. அதனால் இப்போ
அதனால தான் வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, இருக்கிற வரைக்கும் நல்ல கண்டதையும் சாப்பிட்ரு, உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாத, சாவுங்கிறது எப்போ வேணாலும் வரலாம். அதனால் நல்லா வச்சுருந்தா கூட ஒரு விபத்தில் நீ இறந்து போகலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ குற்றங்கள்லாம் இருக்குது. குற்றமும் நமக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நமக்கு உணர்த்துகிறது. குற்றமும் என்ன சொல்லுது, நீ வந்து எப்போ வேணாலும் அவங்க யாராவது வந்து கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்போ வேணாலும் ஏதோ ஒரு நம்மளை கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்போ அணு உலையெல்லாம் இருக்குது, கல்பாக்கம் அணு உலையெல்லாம் இருக்குது, அப்புறம் நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. இப்போ இதன் மூலம் விபத்து ஏற்படுறதுக்கு மனிதர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. எப்போ வேணாலும் ஒரு அணு உலை வெடிக்கலாம். நம்ம அந்த பக்கமாக வந்து சென்னையில் இருக்கிற சென்னைக்கு பக்கம் அதுக்கு பக்கம் அணு உலை வெடிச்சதுன்னா சொல்கிறேன், இதுதான் உண்மையிலே. இதனால தான் மனிதர்கள் வந்து உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது இல்லை. எப்போ வேணாலும் நமக்கு அது மாதிரி வந்து ஏதோ ஒரு போர் நடக்குது, அப்போ அங்கேருந்து எவனா குண்டு போடலாம், இலக்கு நோக்கி தாக்குற ஒரு ஏவுகணையோ குண்டை போட்டான்னா இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ போர் அபாயம் சூழ்ந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை வாழும்போது தான் எப்போ வேணாலும் சாவு வரலாம். அதனால தான் மனிதர்கள் வந்து அழிவை நோக்கி போகிறதுனால தான் யாரும் உறுதியாகவே உடம்பை வச்சுக்கிறது இல்லை, ஆரோக்கியமாகவே வச்சுக்கிறது இல்லை. இருக்க போகிறது எவ்வளோ நாளோ இல்லையோ தெரில, ரொம்ப ஒரு மரண பயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்போ வேணாலும் நமக்கு மரணம் வரும், அதனால் இந்த உடம்பை உறுதியாக வச்சு என்ன பண்ண போகிற, நீ என்ன ரொம்ப நாள் வாழ போறியா, அப்படி ஒரு உத்தரவாதம் இந்த உலகத்தில் இருக்குதா? இல்லை. அதனால் நீ கண்டதையும் சாப்பிடு, நீ பாட்டு உடம்பை உறுதியாக வச்சுக்கணும், அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அப்படி ஏன்னா தானே நல்லா ஜாலியாக இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பை ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி அனுபவிச்சுட்டு போ. இந்த உடம்பை ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நினச்சிக்கோ. நீ வந்து பொத்தி பாதுகாத்து 120 வயசு வரைக்கும் உயிர் வாழ்வதற்கு இங்கே உனக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நீ ரொம்ப நம்பிக்கையோடு உடற்பயிற்சி பண்ணி நல்ல உணவுகளை சாப்பிட்டு கட்டுப்பாடாக ரொம்ப ஒன்றை வருத்திக்கிட்டு காய்கறி பழங்கள் அப்படிலாம் சாப்பிட்டு இலைத்தலைகள் மூலிகைகள்லாம் சாப்பிட்டு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சி நீ ஆரோக்கியமாக வாழ்வதால் நீ உயிரோடு இருந்துருவ அப்படிங்கிற உத்தரவாதம் இங்கே கிடையவே கிடையாது. பல வகையிலையும் இங்கே ஆபத்து இருக்குது. குற்றங்களால் உனக்கு சாவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, மோட்டார் வாகன விபத்துகளால் உனக்கு சாவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி அணு உலைகள் வெடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அதனாலேயும் உனக்கு சாவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அணு உலை வெடிச்சதுன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா அணு உலைகள், தொழிற்சாலைகளில் இருக்கிற கசிவுகள், இங்கே நிறைய தொழிற்சாலைகள், இப்போ எல்லா இடங்களையுமே தொழிற்சாலைகள் இருக்குது. தொழிற்சாலையில் ஏதாவது கசிவு ஏற்பட்டு கெமிக்கல் வெளியேறி அதனாலேயும் உனக்கு மரணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி அழிவுகள் சூழ்ந்த ஒரு அப்புறம் வந்து போர் அபாய சூழ், எல்லாம் அணு ஆயுதங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஏதோ அணு ஆயுதங்கள் தவறுதலாக ஏதோ ஒரு பட்டனை அழுத்தி விட்டு அந்த அணு எங்கேயோ ஒரு அணு உண்டு நம்ம திசை நோக்கி, நம்மக்கிட்டே இருக்கிற அணு ஆயுதங்கள்லாம் இருக்குல்ல, அது எதனால் வெடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ விபத்து ஏற்பட்டு வெடிச்சு போச்சு, அதனால கூட மனுஷனுக்கு சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி இருக்கும்போது மனிதர்கள் எப்படி உடற்பயிற்சி பண்ணி உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு, எதுக்காக அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வராது. அதனால தான் வந்து மனிதர்கள் யாருமே உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதில்ல, உடம்பை ஃபிட்டாகவும் வச்சுக்கிறதில்ல. நம்ம போகிற வழி சரியாக இருக்குது, நாம் சரியான வழியை தான் நோக்கி தான் போகிறோம். அப்படிங்கும்போது தான் அப்போ நம்ம உடம்பை கரெக்டாக வச்சுக்கணும். நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கணும், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு உத்தரவாதம் இருக்கணும். எந்த வகையிலையும் நமக்கு ஆபத்து வராது, ஒரு சாவு என்பது வராது, நம்ம அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வாழ்கிறோம் அப்படின்னு தெரியும் போது தான் மனிதர்கள் தங்கள் உடம்பை உறுதியாக வச்சுப்பாங்க, ஆரோக்கியமாக வச்சுப்பாங்க. இப்போ 2040 வரைக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குது. இதை கடந்து போகிறதே பெரிய சவால். இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040 இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்குதுன்னு நான் சொல்கிறேன். இதை கடந்து போகிறதே நமக்கு பெரிய அச்சுறுத்தல் தான். கடந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, காடுகளில் நாம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட காடுகளில் குடிசைகள் வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போகிறதே மிகப்பெரிய சவால் தான். அதுக்கு தடையாக இருக்குது இந்த உலகம், மிகப்பெரிய தடை. இதை தாண்டணும். இங்கே நிறைய அணு உலைகள் உருவாக்கி வச்சுருக்காங்க, அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க, அணுகுண்டுகள். இந்தியாவிட்டே 250 அணுகுண்டு, 1000 அணுகுண்டுகிட்ட வச்சுருப்பானுங்க. அமெரிக்கா கிட்ட நிறைய அணுகுண்டு வச்சுருப்பானுங்க. இப்படி உலகம் முழுக்க அணுகுண்டுகளும் அணு உலைகளும் இருக்குது. இதையெல்லாம் பத்திரமா மூடணும். எந்தவித ஆபத்தும் இல்லாமல் பத்திரமா மூடுறது சாத்தியமா? இப்படி அந்த அணு குண்டுகளை செயலிழக்க வைக்கணும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்குள்ளே நம்ம ரொம்ப பத்திரமா போவோமா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் வந்து இதை தாண்டி நம்ம அங்கே போகணும். அங்கே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அங்கே மோட்டார் வாகன விபத்துகள் கிடையாது, மோட்டார் வாகனங்களே கிடையாது, மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, இந்த தொழிற்சாலை விபத்துகள் கிடையாது, அப்புறம் நோய்களை தருகிற உணவுகள் அங்கே கிடையாது.
அப்புறம் நோய்களால் மனிதர்களுக்கு சாவு கிடையாது. அப்புறம் குற்றங்களும் அங்கே கிடையாது. ஏன்னா பணம் என்னும் நடைமுறையே அங்கே கிடையாது. அதனால் பணத்துக்காக திருடுறது, கொலை பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. மக்கள் நேர்மையாக தான் இருப்பாங்க. எப்போ பணம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போ தான் லஞ்சம், திருடுறது, கொள்ளையடிக்கிறது இது போன்ற நடைமுறைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு உலகத்துக்கு நம்ம போகிறோம். அங்கே ஆனால் குடிசையில் வாழ போகிறோம். ஆனால் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்போது உடம்பை உறுதியாக வச்சுப்பாங்க, அழகாக வச்சுப்பாங்க, நோய் இல்லாமல் வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வந்துருச்சு. நமக்கு எந்த வகையிலையும் அழிவுகள் என்பது செயற்கையாக ஏற்படாது, மரணம் என்பது செயற்கையாக ஏற்படாது என்கிற உத்தரவாதத்தை அவர்கள் பெற்று விடுகிறார்கள். அதனால் அவங்க உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருப்பாங்க, நோய் இல்லாமல் வச்சுருப்பாங்க. நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக, விபத்துகள் ஏற்படாது, குற்றங்கள் ஏற்படாது, போர்கள் ஏற்படாது. 2040 அப்புறம் நம்ம அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை போயிட்டோன்னா அங்கே தொழில்நுட்பமே கிடையாது, போர்கள் ஏற்படாது. போர் ஏற்படாதுன்னு எப்படின்னு சொல்கிற? இப்போ நம்ம என்ன சண்டையாக போட்டுட்ருக்கோம்? இப்போ இந்த நேரத்தில் நம்ம சண்டை போடுறோமா? அப்போ இன்னும் 2040 அப்புறம் நம்ம சண்டை போட ஆரம்பிச்சிடுவோமா? நம்ம நேசிக்க கற்றுக்கொண்டோம். ஏன் போரிட மாட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம நேசிக்க கற்றுக்கொண்டோம். ஏற்கனவே நம்ம ஏன் போரிட்டோம் அப்படின்னா, நமக்கு நேசிக்க தெரியல, அதனால தான் சண்டையிட்டோம். இனிமேல் எதிர்காலத்தில் நம்ம நேசிக்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒருவர் எப்படி இடையூறு இல்லாமல் எப்படி பேச வேண்டும், பேசுகிறதுக்கு வார்த்தை இல்லைன்னா கூட அமைதியாக இருக்கவா கற்றுக்கிட்டோம். எதாவது பேசி ஆகணும் அப்படின்ட்டு ஏதாவது பேசி தப்பாக பேசுகிறத விட பேசாமல் இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருக்க கற்றுக்கொண்டோம். அதனால் மனிதர்கள் இப்பொழுது நேசிக்க கற்றுக்கொண்டார்கள். அதனால தான் இனிமேல் எதிர்காலத்துலேயும் இப்போவும் போர் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தின் பெரும்பாலான நாடுகள் ஏன் போரிடுவதில்லை என்றால் மனிதர்கள் ஒருவர் நேசிக்க கற்றுக்கொண்டார்கள். அந்நியர்களை எதிரியாக பார்க்கிற மனப்பான்மை இப்பொழுது இல்லை. ஒரு வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்கன்னா அவங்கள ஆசையோடு பார்க்குறோம். ஒரு ஆப்பிரிக்காரங்க வந்தாங்கன்னா அவங்கள ஒரு ஆசையோடு பார்க்குறோம், பாசத்தோடு பார்க்குறோம், அன்போடு பார்க்குறோம், ஒரு நேசத்தோடு பார்த்துட்ருக்கோம். ஒரு எதிரியாக நம்ம பார்க்கல. அதனால தான் இன்றைக்கி நேசிக்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவர்கள் கூட நம்மளை நல்லா எதுவும் தப்பாக நினச்சிடக்கூடாது, அவங்கள ஒரு விருந்தினரை போல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்நியர்களை நம்ம ஒரு விருந்தினர்களை போல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை, ஒரு புரிதல், நேசிக்க கற்றுக்கொள்கிறோம். இப்போ அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் மனிதர்கள் எப்படி சண்டை போடுவாங்க, எப்படி போரிடுவாங்க? ஒருத்தரை போய் அடிக்கிறது நமக்கு ஒரு அவமானம் இல்லை. நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தரை போய் அடிக்கிறோம் அப்படின்னா அவரை கொல்றதுக்காக போகிறோம், எந்தவித காரணமும் கிடையாது. அவர் எதிரி. அவர்கிட்ட போய் நான் என் வலிமை நிரூபிக்கிறதுக்காக நான் அவரை போய் அடிக்கிறேன், வீழ்த்துறேன் அப்படின்னா இது எனக்கு அவமானம் இல்லையா? எனக்கு ஒரு அசிங்கமான ஒரு செயல் இல்லையா? அருவருப்பான ஒரு செயலாக தெரில அது? அவர் நம்மளை பற்றி என்ன நினைப்பார்? இதுதான் இதுதான் இன்றைக்கி கூட நாம் ஒரு பொதுவான இடத்துக்கு போகும்போது கூட நாம் ஒரு அந்நியரை பார்க்குறோம் அப்படின்னா அவருக்கு கூட உதவி செய்கிறோம். அவர்கிட்ட கூட நம்ம ஏதோ எதிர்பார்க்குறோம். நாமளும் ஒரு நல்ல ஒரு ஆள் தான், உங்களை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மதிப்பீடை நாம் எதிர்பார்க்குறோம். அதனால தான் இந்த புரிதல் இருக்குல்ல, யாரோ இருந்தாலும் சரி அவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாது, அசிங்கமாக நினச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்நியர்களிடம் கூட சமாதானத்தை விரும்புகிறோம். நேசிக்க தான் நமக்கு தயாராக இருக்கிறோம். யாராக இருந்தாலும் நேசிப்பதற்கு தயாராக இருக்கணுமே தவிர இவர் அந்நியர், உடனே இவரை நான் வீழ்த்தி நான் யாருன்னு நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு நீ ஒருத்தர்கிட்ட போய் சண்டை போடுற அப்படின்னா அது உனக்கு அசிங்கமாக தெரில? அதை நினச்சாலே உனக்கு அப்படி இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுவோம். நமக்கு குற்ற உணர்ச்சி நம்மளை அரித்து தள்ளிடும். அதனால தான் மனிதர்களை ரொம்ப எச்சரிக்கையாக பழகணும். நீ யாரோ ஒருத்தர் அந்நியர்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் என் வலிமையை நிரூபிக்கணும், நீயா நானா, வா ஒண்டிக்கு சண்டை யாருன்னே தெரியாது, பார்த்தோன்னே ஒண்டிக்கு சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை போயிட்டு சண்டைக்கு இழுக்கிற அடிக்கிற அப்படின்னா அப்புறம் அது அசிங்கமாக தெரில? ஒரு நாகரிகமான நடைமுறையாக அது, படித்த ஆள் பண்ணுற வேலையாது அப்படின்னு நமக்கே ஒரு இது இருக்குல்ல. ஆனால் கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. அந்நியர்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த தெருக்காரங்க அடுத்த ஊருக்காரங்களை பார்த்தா உடனே சண்டை போடணும், வா ஒண்டி பார்க்கலாம், நீயா நானா பார்க்கலாம் அப்படின்னு தான் அந்த கடந்த காலங்கள் நடைமுறைகள் அப்படி தான் இருந்தது. கடந்த கால நடைமுறைகள்லாம் அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி அது மாறிடுச்சு. இது அன்றைக்கி அவ்வளோ மோசமாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி ஒருத்தர் நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாது, ஒரு நேசிக்க நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். சண்டை போட்டு தான் நம்ம வலிமையை நிரூபிக்கணும் அப்படின்னு பிறரை நேசித்து அன்பு செலுத்தி நம்ம வலிமையை நிரூபிக்கணும். நம்முடைய வலிமை இப்போ அன்பு தான். நீ அடிக்கிறதெல்லாம் ஈஸிப்பா, ஒருத்தர் அடிக்கிறது ஈஸி, அன்பு செலுத்திப்பார் அது ரொம்ப கஷ்டம்.
அதனால் அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் அதனால் ஏற்படுற விளைவுகள் மோசமானது. ஆனால் அன்பு செலுத்தி பார்த்தா அது ரொம்ப கஷ்டம். அதனால தான் எதிர்காலத்தில் வந்து ஒரு உத்தரவாதமான வாழ்க்கை கண்டிப்பாக வரும். எதிர்காலத்தில் போர் என்பதே நடைபெறாது. அதற்கு இதுதான் சரி. இன்றைக்கி போர் நடக்காதில்ல, இன்றைக்கி ஏன் நீ போரிடலை? இன்றைக்கி ஏன் நீ பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போடல? இன்றைக்கி ஏன் நீ பக்கத்து ஊருக்காரங்களோட சண்டை போடல? இன்றைக்கி ஒரு ஊருக்கு போகிற, அந்த ஊருக்கு போனால் கூட அமைதியாக போயிட்டு அமைதியாக வர. மற்ற ஊருக்காரங்களும் நம்ம ஊருக்கு வராங்க, நம்ம தெருவுக்கு வராங்க, இந்த தெருக்காரங்க அந்த ஊருக்கு போகிறாங்க, அமைதியாக போயிட்டு அமைதியாக வராங்க. இதுக்கு மனிதர்கள் பழக்கப்படுத்தி கொள்கிறார்கள். இதெல்லாம் பரிசோதனை. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு தெருக்காரங்க இன்னொரு தெருவுக்கு போனாலே ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. ஒரு ஊருக்காரங்க இன்னொரு ஊருக்கு போனாலே எதிரியை பார்க்குற மாதிரி கூட முன்னாடி பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது, அப்படியெல்லாம் பார்க்கல. இப்போ வந்து ஒரு ஊருக்கு போறியா, அமைதியாக ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிற, அமைதியாக போயிட்டு வரலாம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போறியா, அமைதியாக போயிட்டு வரலாம். நல்லபடி அவங்க வந்து அதாவது நியாயமான காரணம் இருந்தால் அவங்க நமக்கு மதிப்பு கொடுப்பாங்க. திருடுற நோக்கத்தோடு நீ ஒரு நாட்டுக்கு போறியோ அல்லது ஒரு ஊர் போறியோ, அப்போ நமக்கு சமத்தி அடி விடும். நல்ல நோக்கத்தோடு போகிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, மரியாதை இருக்குது. அந்த மாதிரி மனிதர்கள் வந்து எப்படி மனிதர்களை நேசிக்கணும், எப்படி நல்ல நோக்கங்களோடு வருகிற மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுடைய மனம் புண்பட்டு விடக்கூடாது என்பதில் மனிதர்கள் அதற்கான பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை என்றைக்கு நமக்கு வருதோ, அதாவது எல்லா வகை எதிர்காலத்தில் அந்த மாதிரி பாதுகாப்பான வாழ்க்கை நமக்கு வரப்போகுது 2040க்கு அப்புறம். ஆனால் அதை தாண்டணும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகை தாண்டி நம்ம அந்த உலகத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் ஏகப்பட்ட அணு உலைகள் இருக்குது, அணுகுண்டுகள் இருக்குது, அணு ஆயுதங்கள் இருக்குது, தொழிற்சாலைகள் இருக்குது, ரொம்ப ஆபத்துகள் இருக்குது இந்த உலகத்தில். இதை தாண்டி அந்த உலகத்துக்கு போகிறது தான் நமக்கு இப்போ இருக்கிற சவால். அப்படி இருக்கும்போது ஒரு பாதுகாப்பான ஒரு உலகத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மோட்டார் வாகன விபத்துகளால் மரணங்கள் ஏற்படாது, செயற்கையான மரணங்கள் எதுவுமே நமக்கு ஏற்படாது, குற்றங்களால், போர்களால், அணு ஆயுதங்கள் இது போன்ற எந்தவித ஆபத்துகளும் இல்லாத ஒரு உலகத்தில் நாம் வந்து உடம்பை உறுதியாக வச்சுப்போம். உறுதியாக வச்சுக்கிறதுல நமக்கு அர்த்தம் இருக்குது. அது மாதிரி உடம்பை ஆரோக்கியமாக வச்சுப்போம், அழகாக வச்சுப்போம். அப்போ 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனிதர்கள் அனைவரும் உடல் உறுதியோடும் உடல் அழகாகவும் இருப்பார்கள். அப்புறம் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு வந்து உடல் உறுதி என்பது தேவை, அழகு என்பது தேவை. இனிமேல் 2040க்கு அப்புறம் அவருடைய லட்சியம் என்னென்னா வாழ்க்கையை அனுபவிக்கிறது தான். இன்றைக்கி மனிதர்களுடைய லட்சியங்கிறது வாழ்க்கையை அனுபவிக்கிறது இல்லை. இன்றைக்கி தியாகம் செய்யுது. அவர் அனுபவிக்கிற வாழ்க்கையை தியாகம் செய்கிற நடைமுறை இப்போ இருக்குது. நீ ஒரு இன்ஜினியர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும்னா நீ வந்து தியாகம் செய்யணும். ஒரு டாக்டர் ஆகணும்னா நீ தியாகியாக இருந்தால் தான் டாக்டர் ஆக முடியும். நீ உன் காதல் வாழ்க்கை, நட்பு, நண்பர்களோடு பேசி சிரித்து, குடும்பத்தினரோடு நேரம் செலவழித்து அப்படியெல்லாம் ஒருத்தர் டாக்டர்லாம் இருக்க முடியாது. அவருக்கு வந்து ஃபேமிலியோட நேரம் செலவழிக்கிறதுக்கே நேரம் கிடையாது. அவங்க மனைவி வேறு வேலைக்கு போவாங்க, இவரும் வேலைக்கு போவார், பிள்ளைகளும் வேலைக்கு போவாங்க. இப்படி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது ஒரு தியாகத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை. மகிழ்ச்சியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீ தியாகம் பண்ணால் தான் இந்த உலகத்தில் நீ வந்து சாதிக்க முடியும். இப்போ இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பமே இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வருதில்ல. அங்கே மின்சாரம் கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது, எதுவுமே கிடையாது, மருத்துவமனைகள் எதுவுமே கிடையாது. மனிதர்கள் எல்லாருமே உணவை உற்பத்தி செய்கிற விவசாய தொழிலில் பண்ண போகிறாங்க, குடிசையில் வசிக்க போகிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு என்னது? வாழ்க்கையை அனுபவிக்கிறது தான். ஆடுறது, பாடுறது, காதல், நட்பு, விளையாடுறது, காமம், உடல் உறவு எப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைகள், பெரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை அனுபவிக்கிறது தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா என்ன தேவை? உடம்புல உறுதி தேவை, உடம்புல ஆரோக்கியம் தேவை, அழகு தேவை. அப்போ அது அவங்களுக்கு வந்துட போகுது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கலை, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கோம், அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எல்லா வகையிலுமே நம்ம அழிவை நோக்கி போகும்போது அப்போ நம்ம உடம்பு அழகாக வச்சுக்கிறதும் முடியாது, அழகாக வச்சுக்கிறதுக்குலாம் அர்த்தமும் இல்லை, ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல அர்த்தமும் இல்லை.